நாம் எவ்வளவு தான் அறிவியல் ரீதியாகவும் விஞ்ஞானத்தாலும் வளர்ந்திருந்தாலும் கூட நம் நாட்டில் இன்னும் பல விஷயங்கள் மர்மங்களாகவும் புரியாத புதிராகவும் தான் இருந்துகிட்ருக்கு. அப்படித்தான் இங்கே ஒரு கோவிலில் முதலை காவல் காத்துக்கிட்டு வருது. அது எந்த கோவில் எங்கே இருக்குன்றத வாங்க வீடியோக்குள்ளே போய் விரிவாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஒவ்வொரு கோவில்களுக்கும் ஏதாவது ஒரு தனிச்சிறப்புன்னு ஒன்று இருக்கும். அந்த தனித்துவமே அந்த கோவில் மக்களிடையே பிரசித்தி பெற காரணமாக அமைவதும் உண்டு. அந்த வகையில் கேரளாவின் புகழ்பெற்ற புனித ஸ்தலங்களில் ஒன்றாக திகழ்ந்து வரும் அனந்தபுரா கோவில் அனந்த பத்மநாப சுவாமியின் மூலஸ்தனமாக கருதப்படுது. அனந்தபுரா கோவில் 9ஆம் நூற்றாண்டில் கட்டப்பட்ட கோவில். அதோடு பிரதான கோவிலை சுற்றி தலைவாயில் ஒன்றும் இங்கு அமைக்கப்பட்டிருக்கு. பச்சை பசேல் என்று இருக்கும் இந்த கோவில் குளத்தில் கடந்த 150 ஆண்டுகளுக்கும் மேலாக முதலை ஒன்று வாழ்ந்து வருது. இதை அங்குள்ள மக்கள் பபியா என பெயரிட்டு அழைக்கிறாங்க. இந்த முதலை கோவிலின் பாதுகாவலாக கருதப்படுவதோடு பக்தர்களால் மிகவும் மரியாதைக்குரிய பிராணியாகவும் மதிக்கப்படுது. அதோடு இந்த முதலை இறந்து போனாலும் கூட அதன் இடத்தில் கோவிலை பாதுகாப்பதற்காக மற்றொரு முதலை இந்த ஏரிக்கு வரும் என்று நம்பப்படுகிறது. இதில் என்ன விசேஷம்னு பார்த்தீங்கன்னா, பொதுவாக முதலை இனமானது அசைவ வகையை சார்ந்தது. ஆனால் இந்த முதலையோ குளத்தில் உள்ள மீன்களை கூட சாப்பிடாதான். இந்த முதலைக்கு கோவில் குருக்கள் உச்சிக்கால பூஜையின் போது சாதம் வெல்லம் கலந்த உருண்டைகளை சாப்பிட கொடுப்பாராம். இதற்கு முசலி நைவேத்தியான்னு பேர்னு சொல்கிறாங்க. கோவில் குளத்தில் குளிக்க வரும் பக்தர்கள் மற்றும் குருக்கள்களை இதுவரை பபியா தாக்கியதில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. சரியாக பிரசாதம் வழங்கப்படும் வேளைகளில் இந்த முதலை குறிப்பிட்ட இடத்திற்கு வந்து சேர்ந்து விடுதான். ஒன்றுக்கு மேற்பட்ட முதலையை இதுவரைக்கும் யாரும் பார்த்ததில்லைன்னு சொல்கிறாங்க. ஒரு முதலை இறந்து விடுமேயானால் மறுதினமே இன்னொரு முதலை வந்துருமா. அருகில் வேறு ஆறுகளோ குளங்களோ இல்லாத நிலையிலும் ஒன்றுக்கு மேற்பட்ட முதலைகளை யாரும் பார்த்திராத நிலையிலும் எப்படி இந்த கோவில் குளத்திற்குள் முதலை வந்தது என்பது இதுவரையிலும் புரியாத புதிராகவே உள்ளது. பதிவு உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.